ஐயா வணக்கம் சார். வணக்கம். ராமச்சந்திரன். இந்த பிரதமருடைய ஜல்ஜீவன் திட்டம் பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ரொம்ப அருமையான திட்டம். ஏன்னா குடிநீருக்காக நம்ம நாட்டு மக்கள் ரொம்ப வருட காலமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதை உண்மையான மனதோடு அதை தெரிஞ்சு அதை எப்படி சரிப்படுத்தணுங்கிறதுக்கு உண்டான முறையான ஏற்பாடு செஞ்சு ஜல்ஜீவன் திட்டத்தை செயல்படுத்தி வந்திருக்காங்க. அதனால் பல கோடி மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க. உண்மையான திட்டம், நல்ல திட்டம். வெரி குட், நன்றி சார். ஜல்ஜீவன் திட்டம் பற்றி சொல்லிட்டீங்க. இந்த விஸ்வகர்மான்னு ஒரு திட்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, தெரியுமா சார்? ஆமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச. விஸ்வகர்மா திட்டம் ஒரு நல்ல திட்டம். ஏன்னா நானே ஒரு விஸ்வகர்ம சமுதாயத்தை சேர்ந்தவன் தான். அதில் என்னன்னு சொன்னா, சாதாரண மக்கள் விஸ்வகர்மாங்கிறதுல 5 தொழிலையும் தாண்டி எல்லா தொழிலும் செய்யக்கூடிய சாமானியர்கள் முன்னேற்றி வரணுங்கிறதுக்காகவும், வர வேண்டும் கைவினைஞர்கள் நல்ல அந்த திறமை உள்ளவர் வரணுங்கிறதுக்காகவும் உண்மையிலேயே சரியான ஒரு திட்டத்தை பயன்பாட்டு கொண்டாந்துருக்காங்க. அது பாராட்டுக்குரியதாகவும் நான் நினைக்கிறேன். ஓகே, அது பத்தி இல்லை. அயோத்தியா ராமர் கோவிலை பத்தி தங்களுடைய அபிப்பிராயம், போயிட்டு வந்தீங்களா, போகிறதுக்கு உத்தேசிச்சிருக்கீங்களா, அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னும் போகல, ஆனா போகிறதுக்கு மிகவும் ஆசைப்பட்டு இருக்கேன். நிச்சயமா போயிட்டு வருவேன். ஏன்னா இதுவரையிலும் யாராலையும் செய்ய முடியாத நம்ம பிரதமர் அவர்களும் இந்த பாரதிய ஜனதாவும் செஞ்சிருக்கிறது பாராட்டுக்குரியது. ஏன்னா அயோத்தியில கோயில் கட்டுறதை அந்த காலத்துல இருந்து அதனுடைய வரலாறுல படிக்கும்போது தெளிவாக தெரியுது என்னென்ன பிரச்சனைகள் இருந்திருக்கு, அது எவ்வளவு பேர் போராடி இருக்காங்கிறது புரிய முடியுது. இதை நடத்தி கொடுப்பதற்காக உண்மையில் பிரதமர் மந்திரிக்கு என் மனமார்ந்த பாராட்டுகள். வெரி குட், தேங்க்யூ. வருடக்கணக்கா தீர்க்கப்படாத பிரச்சனையா இருந்த அயோத்தி பிரச்சனை ஒண்ணு, அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை உங்களால சொல்ல முடியுமா? ஆயிரக்கணக்கான வருஷமா தீர்க்கப்படாத பிரச்சனை, நூற்றுக்கணக்கான வருஷமா என்ன அதே மாதிரியான வேற மாதிரி பிரச்சனை தீர்ந்தது 370 மாதிரி. இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த இந்திய அரசியல் சட்டம் எப்போ அந்த பிரிட்டிஷ்ல இருந்து இங்க மாறிச்சோ, அதுக்கப்புறம் இங்க ஒரு பெரிய தீர்க்க முடியாதது என்னன்னா, இந்த ஒரு குடும்பத்து கையில ஆட்சியை கொடுத்ததுதான். இந்த குடும்ப ஆட்சிங்கிறது எல்லா இடத்துலயும் பரவலா இருந்திருக்கு. அது அறவே ஒழிக்கப்பட வேண்டும். அதுக்கு எந்த பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு அளவுக்கு முயற்சி செஞ்சாலும் இவங்களோட உண்மையான பாராட்டும் அதுக்கு ஆதரவும் நிச்சயமா இருக்கும். ஓகே, மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். தங்களை பற்றி சொல்லவே இல்லையா? தங்கள் பெயர்? என் பேர் ராமசாமி. நான் விஸ்வகர்மா கைத்தொழில் நகை தொழில் செஞ்சிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம். நன்றி.